Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 11th zoology அதாவது pure science zoology annual examsக்கு தேவையான டாப் மோஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. நாளைக்கு நடக்கிற எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களால் எல்லா 2 மார்க்ஸையும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அது எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃப் ஷேர் பண்ணிட்டோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 எடுத்துங்க. சாப்டர் 1ல நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து குயிக்காக மார்க் பண்ணி வச்சு அதை மட்டுமே படிச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோபயோட்டிக் அண்ட் பேத்தோஜெனிக், பைந்தரம் பாக்டீரியா, நோய்க்கு பாக்டீரியா, அதை நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பயோடைவர்சிட்டி அந்த கொஷின் பார்த்துருங்க, பல்லுயிர் தன்மை. அதுக்கடுத்து எஸ்டிமோஃபைல்ஸ் என்றால் என்ன, இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட்டானமி, இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டாக இதை படிச்சிருங்க. கம்பேர் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம், அது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செல், சுடர் செல் என்றால் என்ன, இந்த கொஷின் வந்து நல்லா படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடுத்துக சைசோசிலமெண்ட் என்ட்ரோசிலமெண்ட், அது வந்து பாருங்கள். அதுக்கடுத்து முதுகுநான் உடைய படம், டிபிக்கல் கார்டேட்டு, அதோட டயக்ராம்ஸ் வந்து வரைஞ்சி பார்த்துங்க. எனக்கு வந்து கொஷின் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாமே படிச்சிருங்க. அதர்வைஸ் ஒரு ஒன்று மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, மற்றது எல்லாமே நான் எழுதுன்னு நினச்சிங்கன்னா நான் மார்க் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஏன்னா நமக்கு வந்து கம்பல்சரியில் ஒரு சில டைம் நியூ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது வந்து ஈஸியாக தான் இருக்கும், நமக்கு இப்போ ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்குனால ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துருங்க. சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கொஷின், ஒயிட் அடிப்போ டிஷ்யூ, ப்ரௌன் அடிப்போ டிஷ்யூ, வெள்ளை அடிப்போ டிஷ்யூலேருந்து பழுப்பு அடிப்போ திசுவை வேறுபடுத்துக. அதுக்கடுத்து சில வகை எப்பித்திலியம் பொய்யெடுக்கலால் ஆனவை, அது வந்து பார்த்துருங்க. சூடோ ஸ்ட்ரையேட்டடு, டூ திஸ் மீன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திசு திரவம், ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து நியூரானோட ஸ்ட்ரக்சர், நரம்பு திசு இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்ட்ரக்சரை நல்லா படம் வரைஞ்சி பார்ட்ஸ் லேபிள் பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக கேட்பாங்க நமக்கு டிராயிங் கொஷினு. அதுக்கடுத்து 4th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த எர்த்துவம் கேஸ்ட், நாங்குல் கட்டிகள், இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 4th ஒன் பாருங்க, மண்புழுவோட பெரிஸ்டோமியம் புரோஸ்டோமியம், சரிங்களா, அதோட வேறுபாடு நல்லா படுத்துங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டெர்னம் ஸ்டெர்னம், சரிங்களா, பெர்கம் ஸ்டெர்னம்னு இருக்கும், இது வந்து ஸ்டெர்னம்னு வரும், அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து தலையில்லாமல் கரப்பம் பூச்சி உயிர் வாழ முடியுமா, உங்களுக்கு அடுத்து நியாயப்படுத்துக, சரிங்களா, காக்ரோச் சர்வை வித்தோட ஹெட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்ஸ், அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொசைக் பார்வை அப்படின்னு வரும், சரிங்களா, அதாவது ஒமட்டிடா அப்படிங்கன்னு வரும். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுமாதிரி ஃப்ராக் பற்றி கொஞ்சம் நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5th லெசனு. ஸோ ஃபிஃப்த் லெசனில் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின், சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளன, ஏன் இறப்பையில் இல்லை, ஒய் ஆர் வில்லி ப்ரெசன்ட் இன் இன்டெஸ்டைன் அண்ட் நாட் இன் ஸ்டொமக், அது வந்து நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடல் உறிஞ்சிகள் வில்லின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஹியூமன் டென்டல் ஃபார்முலா ரொம்ப ஈஸி, சரிங்களா, இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டீகோடான்ட்டு டைப்ரோடான்ட்டு, ஸோ ஒன்று டென்டல் ஃபார்முலா கேட்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒரு கொஷின் நமக்கு வந்து உண்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th லெசனில் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் புக் பேக்லேயே தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிமோனியா ஏன் வந்து ஆபத்தான நோய், இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட் ஃபேஸ், சரிங்களா, பயனற்ற இடம் என்றால் என்ன, அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து 7th லெசன் வந்தீங்கன்னா தமனி சிறை வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டரி அண்ட் வெயின்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதய ஒலிகள் என்றால் என்ன, அது எப்போது தோன்றுகிறது, இந்த 4th கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து கொஷின் இதய துடிப்பு, சிஸ்டோல் டயஸ்டோல், ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதே மாதிரி ஸ்டெட்டஸ்கோப்பு, அதை வந்து படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஆஞ்சியோகிராம், சரிங்களா, சாட்ஸோட்டான் ஆஞ்சியோகிராம், இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8ல் பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டோனெஃப்ரிடியா மெட்டானெஃப்ரிடியா, இது வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடுகலப்பு ஒத்தைமான்கள், சரிங்களா, அதுக்கடுத்து ஒழுங்கமைவான்கள், இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து நெஃப்ரான், அந்த யூரிகலின் ஸ்டீரன்களின், இது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஆர்னித்தின் சைக்கிள், ஸோ இது வந்து பாருங்கள், ஆர்னித்தின் சுழற்சி என்றால் என்ன, இந்த 3 கொஷின் நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th லெசனு. ஸோ 9th லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசோடானிக்கு ஐசோமெட்ரிக் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெட்டனி, சரிங்களா, காசு, ஹவு இஸ் டெட்டனி காசு, இந்த இது படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பிரெயின் பாக்ஸ், மண்டை ஓடு, அது வந்து படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து 10th லெசனு. ஸோ 10th லெசனில் வந்தீங்கன்னா
நியூரானோட ஸ்ட்ரக்சர் சரிங்களா, நியூரான்னா என்ன, அந்த நியூரானோட ஸ்ட்ரக்சர் இங்கேயே இருக்குது, அது வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த மனிதனின் கார்னியா மாற்று சிகிச்சை பொதுவாக நிராகரிக்கப்படுவதில்லை, ஏன்? கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் இன் ஹியூமன் ஆல்மோஸ்ட் நெவர் ரிஜெக்ட், ஸ்டேட் ரீசன். ஸோ இந்த கொஸ்டின்லாம் படிச்சுட்டுனா கண்டிப்பாக உங்களால் எல்லா கொஸ்டினுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து குச்சி அண்டு கூம்பு செல்கள், கோன் அண்டு ராட் செல், இந்த கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th லெசனில் 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுங்க, ஹோமியோஸ்டாட்டிஸ், உடல் சமநிலை பேணுதல் அப்படின்னு இருக்கும், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஹைப்போகிளைசிமியா, ஹைப்பர் கிளைசிமியா, ஸோ இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து 12th லெசனில் ஒரு 4-5 தான் இருக்கும். இதில் வந்து ஒயிட் கோட் எஃபெக்ட் அதை பார்த்துங்க. ப்ளஸ் வந்து அந்த ஸ்டெத்தஸ்கோப்போட பயன்கள் சரிங்களா, இது வந்து நமக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய லெசனு, அதனால் அதை பார்த்துருங்க. ஸோ இந்த ஒயிட் கோட் எஃபெக்ட் இதுவும் வந்து நல்லா படிச்சுங்க. ஸோ லாஸ்ட் லெசனில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் உங்களால் படித்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, எல்லாமே படிச்சுங்க. இந்த மண்புழு உரம், அதுக்கடுத்து குறுக்கு கலர்ப்பு, கிராஸ் ப்ரீடிங்கு, அதுக்கடுத்து வெர்மி வாஷ் சரிங்களா, மண்புழு குளியல் அப்படின்னா என்ன, அதை வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து ஏபி கல்ச்சர், மோரி கல்ச்சர், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஆல்ரெடி 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் அதையுமே என்ன பண்ணிட்டோம், அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணும்போது கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.